ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். எனக்கு உயிரும் உடலும் கொடுத்த தாய் தந்தையருக்கும் ஜோதிட ஞானம் வழங்கிய ஜோதிட குருமார்களுக்கும் தலைவணங்குகிறேன். ஸ்டார் ஜோதிட தமிழ்நாடு அறக்கட்டளை சார்பில் நடந்து கொண்டிருக்கும் இந்த கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்ற பேரே இந்த யோகத்தோட தன்மையை நமக்கு விவரித்து சொல்லுது. அதாவது யோகம் அப்படின்ற வார்த்தையை நம்ம பிரதானப்படுத்தி சொல்லும்போது அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. இரு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் எப்போயுமே ஒரு சுபத்தையும் கொடுக்கும், ஒரு அசுபத்தையும் கொடுக்கும். இல்லை ரெண்டு கிரகங்களோட சேர்க்கை அந்த பாவகத்தோட வலிமையை வெளிப்படுத்துறது தான் யோகம். அதனால் யோகம் அப்படின்றது ஜோதிட பாணியில் கிரகங்களோட சேர்க்கைன்னு தான் நம்ம பலன் சொல்லணுமே தவிர அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு சிங்கிள் ஆங்கிளில் மட்டும் எடுக்கக்கூடாது. ரெண்டு ஆதிபத்தியங்கள் கொண்ட கிரகங்கள் எப்பயுமே ஒரு சுபத்தையும் கொடுக்கும், ஒரு அசுபத்தையும் கொடுக்கும். இப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னா காலபுருஷ லக்னம் மேசம், அதுக்கு 9ஆம் இடம் தர்மஸ்தானம், அதோட அதிபதி குரு. 10ஆம் இடம் கர்மஸ்தானம், அதோட அதிபதி சனி. அப்போ காலபுருஷ தர்மாதிபதி குருவிற்கும் கர்மாதிபதி சனிக்கும் எந்த விதத்தில் தொடர்பு இருந்தாலும் அது தர்ம கர்மாதிபதி யோகமாகவே வேலை செய்யும். இப்போ நான் எடுத்தோடனே சொன்னேன், இப்போ யோகம் அப்படின்ற ஆங்கிளில் மட்டும் எல்லா விஷயத்தையுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு தசை புத்தியோ ஒரு கிரக இணைவோ எந்த விஷயமாக இருந்தாலும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் 4 விஷயமா பலன் தரும். ஒன்று உயிர்காரகத்துவத்தோட சுபத்துவத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும், இல்லை பொருள்காரகத்துவத்தோட சுபத்துவத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும், இல்லை உயிர்காரகத்துவம் பொருள்காரகத்துவம் 2 விதமான சுபத்துவத்தையும் கொடுக்கும். 3வது சலனமற்ற நிலை. அவங்க ஏன் வாழ்கிறேன் பூமியிலன்ற மாதிரி கஷ்டத்தோடு வர்றாங்க இல்லையா ஜோதிட சந்திக்க, அந்த மாதிரி 4வது கேட்டகரி. இப்போ தர்ம கர்மாதிபதி யோகத்தை பொறுத்த வரைக்கும் தர்மம் அப்படின்னா ஒருவர் தன்னோட செய்கையால், தன்னோட நன்னடத்தையால், தன்னோட தர்ம ஈகை குணத்தால் தனக்கும் தனது குழந்தைகளுக்கும் தனது வாரிசுகளுக்கும் தனது தலைமுறைக்கும் சேர்த்து வைக்கும் புண்ணிய பலன். அதே மாதிரி கர்மம் அப்படின்னா தொழில். ஒருத்தர் தான் செய்கிற தொழில் மூலமாகவும், அதாவது தொழில் பண்ணுறது கூட ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு வரமுறையோடு பண்ணுறாங்க இல்லையா, நியாயம் நேர்மையோடு பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நியாயம் நேர்மையோட சட்டத்திற்கு உட்பட்டு நான் தன்னோட தொழிலால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத தொழில் பண்ணுறவங்க, அவங்களுக்கு கர்மம் மூலமாக, அதாவது அவங்க செஞ்ச தொழில் மூலமாக அவர் தனக்கு தனது குடும்பத்திற்கு தனது தலைமுறைக்கு தனது வாரிசுகளுக்கு சேர்த்து வச்ச புண்ணியம். அப்போ காலபுருஷ 9ஆம் அதிபதி குரு, காலபுருஷ தர்மாதிபதி காலபுருஷ 9ஆம் அதிபதி குருவும் காலபுருஷ 10ஆம் அதிபதி சனியும் எந்த விதத்தில் சம்பந்தம் பெற்றாலும் தர்ம கர்மாதிபதி யோகமாக ஒருவருக்கு 4 விதமான பலன்களை தருவாருன்னு நம்ம இப்போ சொல்லிட்டோம். இப்போ இதோட சுபத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டிங்கன்னா, அதாவது இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தோட சுபத்துவம் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோம்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சுபத்துவத்தை அதிகமாக கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். குரு கோடிக்கணக்கான பணத்தை பற்றி சொல்கிற கிரகம், சனி லட்சக்கணக்கான பணத்தை பற்றி சொல்கிற கிரகம். அப்போ குருவுக்கும் சனிக்கும் சம்பந்தம் இருக்கும்போது எப்படியாவது பொருளாதாரத்தில் ஒரு உன்னத நிலையை கொடுத்துரும். ஒன்று அவங்க பூர்வஸ்தானத்துக்கு பலப்படி அவங்க தாத்தா பாட்டி அவங்களுக்கு சேர்த்து வச்சுருப்பாங்க. அப்படி அவங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்துப்படி அவங்க தாத்தா பாட்டி சேர்த்து வைக்கலைன்னா பிறவிலேயே இந்த ஜாதகர் மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தால் கூட அவருக்கு தன்னோட சுய உழைப்பு மூலமாக பெரிய வருமானம் வரும். இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தோட சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்க ஏதாவது அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கும், அரசியல் அதிகளாக இருப்பாங்க, நாடாளுற யோகம் பெற்றவங்களாக இருப்பாங்க,
அரசாங்க துறையில் வேலை பார்க்குறவங்களாக இருப்பாங்க. இன்கேஸ் அவங்க வந்து தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் அந்த நிறுவனத்தோட முதன்மை அதிகாரியாக இருப்பாங்க. அவங்க வந்து சுயதொழில் பண்ணுறவங்களாக இருந்தாங்கன்னா அந்த தொழில் மூலமாக அவங்க வந்து தனக்குன்னு ஒரு நிலையை வந்து உருவாக்கிக்கிடுவாங்க. அந்த தொழில் மூலமாக அவங்களுக்கு வந்து புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே கிடைக்கும். இப்போ இந்த கோயிலில் வந்து தர்மகர்த்தாவாக இருக்கிறவங்க, அறநிலையத்துறையில் வந்து இருக்கிறவங்க, ஒரு கோயில் காரியத்தை வந்து எடுத்து செய்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கும். தர்மகர்மாதிபதி யோகம் வந்து இல்லாதவங்களால ஒரு கோயில் காரியத்தில், ஒரு புண்ணிய காரியத்தில் ஈடுபடவே வந்து முடியாது. இந்த தர்மகர்மாதிபதி யோகத்தை வந்து 2 விதமாக பிரிக்கலாம். எப்பயுமே ஒரு யோகத்தையோ ஒரு அசுபத்தையோ நிர்ணயிக்கும் போது காலபுருஷத்துப்படி தான் பலன் வந்து சொல்லணுமே தவிர, ஒருத்தவங்களோட லக்ன ரீதியான சுபர் அசுபர்ன்ற விதத்தில் 9, 10 கூடையவங்களை சேர்த்து பலன் சொல்கிறது வந்து ஒரு 50% பலன் தரத்தான் செய்யும். ஆனால் காலவருஷ லக்ன ரீதியாக நம்ம அந்த ஒரு சுபத்துவத்துக்கு வந்து பலன் சொல்லும்போது அந்த பலன் வந்து 100க்கு 200% அதோட உண்மையான ஃபேக்டை நமக்கு எடுத்து சொல்லிடும். அதனால் எப்பயுமே எந்த ஒரு யோகத்தையும் நம்ம வந்து நிர்ணயிக்கும் போது காலபுருஷ தத்துவத்துப்படி நிர்ணயிக்கிறது வந்து சுபத்துவத்தை நம்ம வந்து நல்ல முறையாக வெளிப்படுத்துறதுக்குள்ள ஒரு வாய்ப்பாக வந்து இருக்கும். இப்போ தர்மகர்மாதிபதி யோகத்தால் ஏற்படுற சுபத்துவத்தை நம்ம வந்து நிறையா சொல்லிட்டோம். இப்போ இதில் வந்து அசுபம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ குருனா குழந்தை, சனினா கர்மா, அதாவது கர்மப்படி அவங்க வந்து அனுபவிக்க வேண்டிய வினைகள் அப்படின்னு சொல்கிறது சனி பகவான். இப்போ தர்மகர்மாதிபதி யோகத்துப்படி குருவும் சனியும் வந்து சேர்ந்திருந்தால், அதாவது ராசி கட்டத்தில் 12 கட்டத்தில் எந்த விதமாக குருவுக்கும் சனிக்கும் தொடர்பு இருந்தால் நம்ம தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்கிறோம். ஒரு 20 வருஷத்துக்கு ஒருக்க குருவும் சனியும் 12 ராசி கட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல சேர்ந்துருப்பாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு ஒருக்கையும் குருவும் சனியும் ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. இந்த குரு சனியும் ஒருத்தர் பார்த்துக்கிறதும் ஒரே ராசி கட்டத்திலையும் சேர்ந்துருக்கிறது வந்து 100% தர்மகர்மாதிபதி யோகத்தை கொடுத்துருது. அதே நேரத்தில் குரு மட்டும் சனியை பார்க்குறதோ, சனி மட்டும் குருவை பார்க்குறதோ ஒரு 50% பலனை கொடுக்குறது. மூன்றாவது, சனி குருவை நோக்கி போனாலும் ஒரு 50% பலனை கொடுக்கும். சனி வீட்டில் குரு இருந்தாலும் குரு வீட்டில் சனி இருந்தாலும் இந்த தர்மகர்மாதிபதி யோகம் ஒரு வலிமையான ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்குது. இப்போ இந்த ஆங்கிள் தவிர்த்து அந்த குருன்ற, அதாவது குருனா குழந்தை, குருனா பணம். இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி வந்து ஒன்று உயிர்காரகத்துவத்தை கொடுக்கும், இல்லை பொருள்காரகத்துவத்தை கொடுக்கும், இல்லை ரெண்டையுமே கொடுக்கும், இல்லை ரெண்டையுமே அழிக்கும். 4 விதமாக நான் இப்போ சொன்னேன். குருன்ற அந்த குழந்தைய சொல்கிறக்கூடிய கிரகத்தை சனின்ற கர்ம கிரகம் வந்து பார்க்கும்போது குழந்தைங்களால் வந்து மன உளைச்சலை வந்து நிறைய அனுபவிக்கிறாங்க பேரண்ட்ஸ். நீங்கள் உங்ககிட்ட வர்ற ஜாதகத்தில் எல்லாத்தையுமே நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த உண்மை வந்து உங்களுக்கு நல்லா புலப்படும். 2019 நக்கீரன் அவங்களோட பாலஜோதிடம்ன்ற புக்கில் நான் அந்த கட்டுரையை வந்து ஒரு ஆய்வு கட்டுரையாக எழுதியிருந்தேன். இதுக்கு பெரிய ஒரு வரவேற்பை நான் வந்து சந்தித்தேன். அப்படி ஒரு வரவேற்பு. என்ன ஃபேக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிர்காரகத்துவமான அந்த குழந்தைகளை வந்து அந்த பணத்தை வச்சே வந்து நம்ம வந்து நிறைய மன உளைச்சலை அனுபவிக்கிற மாதிரியாக தான் கிளையண்ட் வந்து வருவாங்க. அந்த தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே குழந்தைகளால் மன உளைச்சல் நிச்சயமாக இருக்குது. எப்பயுமே அந்த பிள்ளைங்க வந்து பதட்டத்தோடையே பேரண்ட்ஸை வச்சுருப்பாங்க, இல்லை பேரண்ட்ஸ் அந்த பிள்ளைங்களை வந்து பதட்டத்தோடையே வச்சுருக்குறாங்க. எப்படி பதட்டத்தோட அந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க, எப்படி பேரண்ட்ஸு அந்த பிள்ளைங்களால் பதட்டம் அடைகிறாங்க. 2 விஷயம் இருக்கு இல்லையா? ஒன்று, அந்த பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பய உணர்வு பேரண்ட்ஸ்க்கு அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. ரெண்டாவது, அந்த பிள்ளைங்க நிஜமாகவே ஏதாவது காதல் திருமணம் பண்ணுறது, சரியாக படிக்காமல் போகிறது, இல்லை காலதாமதமாக குழந்தை பிறக்கிறது, இல்லை குழந்தை பிறந்தும் அந்த குழந்தைகளால் வந்து அவங்க வந்து பயனடையாமல் இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய ஆங்கிள்களில் வந்து அந்த குரு வந்து சனியை பார்க்கறதுனால நிறைய மன உளைச்சல் இருக்குது. இப்போ சாரதி ஐயா சொன்னாங்க, சனியை மாதிரி ஒரு கிரகம் வந்து குழந்தைகளோட மன உளைச்சலை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வேறு கிரகமே வந்து தேவையே இல்லைன்னு அவர் வந்து சொன்ன இந்த கான்செப்ட் இப்போயும் வந்து இங்கேயும் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. சனி மாதிரி வந்து கர்மவினைப்படி அந்த குழந்தைங்களால் வந்து மன உளைச்சல் அனுபவிக்கணும்னா சனி சம்மந்தப்படாமல் இருக்கவே இருக்காது. அப்போ குருவை வந்து சனி பார்க்கறதுனால அந்த குழந்தைங்களால் ஏற்படுற மன உளைச்சல் ரொம்ப ரொம்ப பேரண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, 2 விஷயம் நம்ம வந்து சொல்கிறது. ஒன்று, குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸை பதட்டத்தோடு வச்சுருக்கிறாங்க, இல்லை பேரண்ட்ஸு குழந்தைங்களை வந்து பதட்டத்தோடு வச்சுருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குரு வந்து சனியை பார்க்குறதுனால அவங்க அந்த பிள்ளைங்க வந்து காலைல எந்திரிச்சிலேருந்து ஒரு டைம் டேபிள் போட்ட மாதிரி வேலை செய்யணும். ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கூட அவங்க வந்து மாற்றி செய்கிறது வந்து பேரண்ட்ஸ் விரும்புறதில்ல. கரெக்ட் டயத்துக்கு குளிக்கணும், கரெக்ட் டயத்துக்கு வந்து ஸ்கூலுக்கு கிளம்பணும், இதுதான் சாப்பிட்ணும், இப்படி தான் சாப்பிட்ணும், இதுதான் படிக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டியில் அவங்கள வந்து ரொம்ப
அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு மன உளைச்சல் ஆகுமா ஆகாதா? இது வந்து எல்லா பேரண்ட்ஸும் செய்கிறதா, இது வந்து தவறு கிடையாது. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து மன உளைச்சல் வந்து அவங்களோட ப்ரெஷரால் வந்து அதிகரிக்குது. இந்த ப்ரெஷர் வந்து அதிகமாக ஆக அவங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து விடுபடணுன்ற ஒரு நினப்பு வந்து அவங்களுக்கு அதிகமாகிடுது. ரெண்டாவது இன்னொரு காரணம் இந்த தர்மகர்மாதிபதி யோகத்தால் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரணம் வந்து ரொம்ப பேரண்ட்ஸோட அன்பால் வந்து பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸை விட்டு விலகவே முடியாமல் போயிடுறாங்க. அந்த பேரண்ட்ஸ்க்கு அடிமைப்பட்டு வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து வாழாமல் பெற்றவங்களுக்காகவே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டுமே கஷ்டம் தானே. பிள்ளைங்க வந்து அவங்களோட வாழ்க்கை இஷ்டப்படி வாழ முடியாதது கஷ்டம், பேரண்ட்ஸோட அன்புக்கு கட்டப்பட்டு அவங்க தன்னோட வாழ்க்கையை வாழ முடியாமலும் இருக்கிறதும் கஷ்டம். எப்பயுமே வந்து ஒரு சம்பவத்தை வந்து திரைப்படம் மூலமாக நம்ம சொல்லும்போது ஈஸியாக வந்து அவங்களுக்கு ரீச் ஆகுது. இப்போ சந்தோஷ் சுப்ரமணியம்னு ஒரு படம் வந்து இருந்துச்சு இல்லையா, அந்த படத்தோட கருவை எடுத்து தான் நான் இந்த இதை எழுதினேன், இந்த தர்மகர்மாதிபதி யோகத்தை எழுதினேன். அதில் வந்து பிரகாஷ்ராஜ் வந்து அப்பாவாக இருப்பார், ஜெயம் ரவி வந்து பையனாக வந்து இருப்பார். காலைல எந்திரிச்சிலேருந்து அவர் எப்படியெல்லாம் வாழணும், இந்த மாதிரி தான் சட்டை போட்டுக்கணும், இன்ன உணவு தான் வந்து சாப்பிட்ணும், ஆஃபீஸ்க்கு இத்தனை மணிக்கு போகணும், போய் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவர் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னே அந்த வேலையை வேறு ஆள் வச்சு அவர் செஞ்சு முடிச்சிருவார். அதே மாதிரி ஒரு கேம் விளையாடுவாங்க, ஒரு கேரம் போர்டு விளையாடுவாங்க. கேரம் போர்டு விளையாடும்போது இந்த காய் நான் இப்படி அடி, அந்த காய் நான் அப்படி அடி அப்படின்னு அந்த பையன் அவர் வந்து ஜெயம் ரவி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார். அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு மன உளைச்சல் இருக்கும். அவருக்கு வந்து அந்த விளையாட்டில் கூட வந்து தான் பையன் தோற்று போகக்கூடாதுன்ற ஆங்கிளில் அவர் சொல்கிறார். ஆனால் ஒரு விளையாட்டை கூட தன் தந்தை தன்னோட சுதந்திரப்படி செய்ய விட மாட்டேன்றாருன்ற அந்த மன வருத்தம் அந்த பையனுக்கு வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப நிதர்சனமான உண்மை. தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறவங்க வந்து பிள்ளைங்களை வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிடவும் முடியலை, கட்டுப்பாட்டில் இருந்து அவுத்து விடவும் வந்து முடியாமல் ரொம்ப மனவேதனை படுறாங்க. இன்னமும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறவங்களோட பிள்ளைங்களுக்கு வந்து திருமணம் வந்து ரொம்ப காலதாமதமாக ஆகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே கண்டிஷன் தான். ஒன்று, அவங்க வந்து காதல் கலப்பு திருமணம் மாதிரி பண்ணிட்டு போயிடுறாங்க குடும்பத்துக்கு கட்டுப்படாமல். ரெண்டாவது, அவங்க 1000 மணல் கயிறு கண்டிஷன் போடுறாங்க, இப்படி தான் வரணும், நம்ம குடும்ப கௌரவத்துக்கு தகுந்த மாதிரி வரணும் அப்படின்னு நிறைய கண்டிஷன்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து உயிர்காரத்துவத்தை பற்றியும் பார்த்தாச்சு, பொருள்காரத்துவத்தை பற்றியும் பார்த்தாச்சு. உயிர்காரத்துவம் வந்து எந்த விதமாக பாதிப்பை கொடுக்குது அப்படின்றதையும் பார்த்தாச்சு. பொருள்காரத்துவம் கண்டிப்பாக பொருள் எந்த விதத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு வரத்தான் செய்யுது. இல்லை மூணாவது நிலையை நம்ம வந்து சொன்னோம். இந்த மூணாவது நிலையை தான் வந்து, அதாவது முதல் 2 நிலையிலையுமே வந்து தர்மகர்மாதிபதி யோகத்தில் வந்து குருவோ சனியோ வந்து நீசமாக இருக்கக்கூடாது, அஸ்தமனமாக இருக்கக்கூடாது, வக்ரமாக இருக்கக்கூடாது, அசுபகிரகங்களோட சம்பந்தம் பெறாமல் இருக்கணும். இப்படி இருந்தால் அந்த தர்மகர்மாதிபதி யோகம் பொருளை கொடுக்குது, குழந்தைகளால் மன உளைச்சலை கொடுக்குது. மூணாவது கேட்டகரி தான் வந்து பிரம்மகத்தி தோஷம். அதாவது குரு சனி சம்பந்தம் எந்த விதத்தில் இருந்தாலும் வந்து பிரம்மகத்தி தோஷம்னு அதுவும் நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ பிரம்மகத்தி தோஷம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் வீட்டில் தங்கவே தங்காது. அந்த குடும்பத்தில் வந்து ஆணுக்கோ பெண்ணுக்கோ மரியாதையே இருக்காது. ஒருத்தர் வந்து கலந்து பேசிக்க மாட்டாங்க. தம்பதிகளாக இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசிக்க மாட்டாங்க. பிள்ளைங்க பெற்றவங்களை மதிக்க மாட்டாங்க, பெற்றவங்க பிள்ளைங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து அந்த குருவுக்கும் சனியும் வந்து அசுபகிரகங்கள் சம்பந்தம் இருந்தால், குருவோ சனியோ வந்து வக்கரமாக இருந்தால் அவங்களுக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் கொஞ்சம் வலுவாக வேலை செய்யுது. இந்த மாதிரி இருக்குது. இது இப்போ 12 லக்னத்துக்கும் இதை நம்ம வந்து பலன் சொன்னோம்னா, இந்த குரு சனி இணைவு வந்து உண்மையிலேயே வந்து யோகமா அவயோகமா அப்படின்னு நம்ம வந்து முடிவுக்கு வரலாம். இப்போ முதல் விதிப்படி நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்டம பாதக ஸ்தானத்தோட எந்த கிரகம் சம்மந்தப்படுறதோ அது வந்து கண்டிப்பாக ஒரு அவயோகத்தை கொடுக்கும், யோகத்தையும் கொடுக்கும், அவயோகத்தையும் கொடுக்கும். இப்போ தர்மகர்மாதிபதி யோகப்படி பொருளாதாரத்தில் ஒரு உன்னத நிலையை கொடுத்தா கூட அந்த இரு ஆதிபத்தியம் கொண்ட ரீதின்ற அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு பாவக ரீதியாக சுபத்துவத்தை கொடுத்தா ஒரு பாவ ரீதியாக அசுபத்தை கொடுக்க தான் செய்யுது. இப்போ ஒரு மேசலக்கணத்தை எடுத்துக்கோங்க. மேசலக்கணத்துக்கு குரு வந்து காலபுருஷத்துப்படி அவர் தான் 9 கூடையவர், லக்ன ரீதியாகவும் அவர் தான் 9 கூடையவர். அவருக்கு வந்து அந்த 9-10 சம்பந்தம் இருக்குது. ஆனால் அந்த சனியே வந்து பாதகாதிபதியாக வர்றார் இல்லையா, அப்போ ஒரு பாதகத்தை செய்வாரா செய்ய மாட்டாரா? 12 லக்ன ரீதியாக நம்ம அதுக்கு பலன் சொன்னோம்னா, இப்போ ரிஷப லக்னத்தை எடுத்துக்கோங்க. ரிஷப லக்னத்துக்கு வந்து குரு அட்டமாதிபதி, சனி வந்து பாதகாதிபதி. அப்போ இவங்களுக்கு கண்டிப்பாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டு. நம்ம வந்து பணபரஸ்தானம்னு சொல்கிறதுல வந்து 8ஆம் இடத்தை தான் நம்ம முதன்மைப்படுத்தி சொல்கிறோம், அதிர்ஷ்ட பணம் பொருள் வரவளுக்கு சொல்லும்போது. அதே மாதிரி மிதுன லக்னத்துக்கு சொல்லும்போது வந்து அஷ்டமாதிபதி பாதகாதிபதி தான். இப்படி 12 லக்னத்துக்கும் நம்ம வந்து சொல்லும்போது கும்ப லக்னத்துக்கு ஓரளவுக்கு நல்ல பலனை வந்து கொடுத்துருது. அதே மாதிரி தனுசு லக்னத்துக்கும் நல்ல பலனை கொடுக்குது, மகர லக்னத்துக்கும் ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்குது. இப்போ சிம்ம லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரே வந்து அட்டமாதிபதியாகவும் இருக்கிறாரு, அதாவது குரு அட்டமாதிபதியாக இருக்கிறாரு,
சனி வந்து 6 கூடையவனாக இருக்கார். அது மாதிரி கிரக சேர்க்கை நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு பலன் சொல்லும்போது வந்து அந்த பாவகத்தோட தன்மையை சேர்த்து வந்து சொல்லணுமே தவிர கிரகத்தோட சேர்க்கையை மட்டும் வச்சு பலன் சொன்னால் அது வந்து பெரிய தவற சொல்லும். அதே மாதிரி தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறவங்கலாம் ஜாதகம் பார்க்க வரும்போது பெரிய காரில் தான் வருவாங்க. நிறைய பேர் ஐயோ பெரிய காரில் வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு நம்ம வந்து அசுமமான பலனை சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்துடுறாங்க. அப்போ உண்மையான பலனை வந்து அங்கே வந்து எடுக்க தவறிடுறாங்க. காரில் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து தவறு நடக்காதுன்ற அர்த்தம் கிடையவே கிடையாது. காரில் வர்றவங்களுக்கு தான் அதிகமான தவறுகள் நிறையா இருக்குது. குறிப்பாக வந்து அந்த குருசனி சம்மந்தம் இருக்கிறவங்களாம் பிள்ளைகளோட மன உளைச்சல் சம்மந்தமாக தான் கேள்வியை கேட்டே வர்றாங்க. சரி, இதை வந்து ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்க்கலாம். அதாவது 29/7/1971 பிறந்தவர் இந்த ஜாதகர். 7:44 AM மதுரையில் பிறந்திருக்கிறார். இவர் வந்து சிம்ம லக்னங்க. லக்னத்திலேயே புதன், லக்னத்திலேயே சந்திரன் மாந்தி, விருச்சகம் 4ஆம் இடத்துல குரு, 6ல் செவ்வாய் ராகு, 10ல் சனி, 12ல் சூரியன் சுக்கிரன் கேது. இப்போ இவருக்கு வந்து லக்னாதிபதி வந்து 12ஆம் இடத்துல வந்து மறைஞ்சு போயிட்டார். ஏன்னா பிறவியில் இவர் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான். ஆனால் இவருக்கு குருசனி சம்மந்தம் இருக்குது. இவர் தன்னோட வாழ்க்கையை வெறும் 600 ரூபா சம்பளத்தில் தொடங்கினவர். தான் கல்யாணம் பண்ணிக்கும் போது அவருக்குன்னு சொந்தமாக ஒரு சைக்கிள் கூட கிடையாது, நடந்து தான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தவர். இவர் வந்து ஒரு ஆடிட்டர். அவருக்கு வந்து ஒரு BBA படித்த சாதாரண ஒரு ஆடிட்டரு. இப்போ அவர்கிட்ட ஒரு CA இவர் இன்னும் வந்து CA முடிக்காத ஒரு ஆடிட்டர். அதில் தான் இதில் ஒரு பெரிய ஸ்பெஷலே. தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால ஒரு 10 CA படித்த ஆடிட்டரை வச்சு இவர் வேலை வாங்குறாரு, கோடி கோடியாக சம்பாதிக்கிறாரு. இப்போ அவருக்கு வயசு வந்து 53 ஆனால் கூட இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே தான் அவருக்கு குழந்தை பிறந்திருக்குது. அதுவும் வந்து செயற்கை கருத்தரிப்பு மூலமாக குழந்தை பிறந்திருக்கு. குழந்தையே பிறக்கலை. 53 வயசில் வந்து பிள்ளைங்களுக்கு கல்யாணம் செஞ்சு பேரம்பேத்தி எடுக்க வேண்டிய வயசில் தான் அவருக்கு குழந்தை பிறந்திருக்குது. அப்போ இந்த தர்மகர்மாதிபதி யோகம் பொருள்காரத்துவத்தை கொடுத்துச்சு. உயிர்காரத்துவமான குழந்தைகளோட அன்பை வந்து கிடைக்க முடியாமல் பண்ணிருச்சு. அதே மாதிரி இன்னொரு ஜாதகம் 4/4/1964 11:45 AM பிறந்திருக்கிறாங்க. இவர் பிறந்த ஊர் வந்து சேலம். மிதுன லக்னம். லக்னத்திலேயே ராகு, 7ல் சந்திரன் கேது, 9ல் சனி, 10ல் சூரியன் செவ்வாய், 11ல் புதன் குரு மாந்தி, 12ல் சுக்கிரன். சரிங்களா? இந்த ஜாதகர் வந்து பிறவி கோடீஸ்வரர். பல தலைமுறையாக பிறவிலே வந்து இவங்க வந்து கோடீஸ்வரங்களாக இருக்கிறவர். இவருக்கு 19 வயசில் கல்யாணங்க. ஆனால் 29 வயசு 29 வயசில் தான் அவருக்கு குழந்தையே பிறந்தது. இப்போ அவரோட குழந்தைங்களுக்கு 33 வயசாகுது. இன்னும் அவரால் கல்யாணம் பண்ண முடியல. பரம்பரையாக பணக்காரங்க, கோடிக்கணக்காக சொத்து இருக்குது. அந்த தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால, அந்த குருவுக்கும் சனிக்கும் வந்து சம்பந்தம் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கல்யாணம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகளை வந்து கிடைக்க பெறலை அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ ஒரு மனுஷன் வந்து பொருளாதாரத்தில் வந்து முதன்மை வகிக்கிறதுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் அற்புதமாக வேலை செய்யுதுன்றதை நம்ம சொன்னோம். அதாவது இது வந்து பொருள்காரத்துவத்தை அதிகப்படுத்துது, உயிர்காரத்துவத்தை பாதிக்குதுன்னு நம்ம சொன்னோம். இப்போ ஒரு விஷயத்த நல்லா எடுத்துக்கோங்க. பணம்ன்றது வந்து மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே வந்து தேவை. அப்போ தர்மகர்மாதிபதி யோகத்தை பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக நம்ம எப்படி அதிகரிச்சுக்கிறது? இதுதான் ஹைலைட்டே. இதுதானே எல்லாருக்குமே வேணும். இப்போ எல்லா ஜாதகத்திலையும் குரு இருப்பாங்க, எல்லா ஜாதகத்திலையும் சனி இருப்பாங்க. சனி குரு எந்த ஜாதகத்திலையும் வெளியேறி போயிட மாட்டாங்க. அப்போ இந்த சனி குருவை வச்சு நம்ம வாழ்க்கையை வந்து வளப்படுத்திக்க முடியும். இப்போ உங்களோட ஜாதகத்தில் கோச்சார குரு இருக்கிற இடத்துல வந்து கோச்சார சனி வரும்போதோ, கோச்சார சனி கோச்சார குருவை பார்க்கும்போதோ வந்து தர்மகர்மாதிபதி யோகம் இயற்கையாகவே வரும். அதாவது ஜனனகால குருவை கோச்சார சனி பகவான் தொடர்பு கொள்ளும் போது தர்மகர்மாதிபதி யோகம் உங்களுக்கு வரும். அந்த 2.5 வருஷ காலமும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் அபரிமிதமான முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து நடக்கும். அந்த காலகட்டத்தை நம்ம வந்து அறிஞ்சு கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அந்த காலகட்டத்தில் வீடு கட்டுறது, அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு சுபத்துவத்துக்கு முயற்சி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யும்போது, ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முயற்சி பண்ணும்போது நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவை அடைய முடியும். 2வது, குரு இருக்கிற ராசியை கோச்சார சனி பகவான் வந்து கடக்கிறது. இந்த மாதிரி கடக்கும்போது
ஒரு வருஷ பலன் வந்து அவங்களுக்கு சனி இருக்கிற ராசியை வந்து கோச்சார குரு கடக்கும் போதும் ஒரு வருஷ காலம் அவங்களுக்கு வந்து தர்மகர்மாதிபதி யோகம் வந்து வேலை செய்யும். இந்த மாதிரி கோச்சாரத்துக்கும் ஜனனகாலத்துக்கும் அந்த குரு சனியும் தொடர்பு கொள்ளும் போது நம்ம வந்து அந்த காலகட்டத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டால் பொருளாதாரத்தில் ஒரு உன்னத நிலையை அடைய முடியும். ரெண்டாவது, எல்லா நாளுமே நம்ம இந்த தர்மகர்மாதிபதி யோகத்தை நமக்கு வளர்ச்சியடை செய்ய முடியும். எப்படி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாழக்கிழமையும் பிரதோஷமும் வர்ற நாள்களில் சிவ வழிபாடு பண்ணுறது, வியாழக்கிழமைகளில் குறிப்பாக சனி ஓரையில் சிவ வழிபாடு பண்ணுறது ஒரு அற்புதமான பலனை தரும். அதேமாதிரி சனிக்கிழமைகளில் குரு ஓரையில் சிவ வழிபாடு பண்ணும்போது பொருளாதாரத்தில் ஒரு உன்னத நிலையை அடைய முடியும். அப்போ அது நம்மளே வந்து சனியையும் குருவையும் ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம். ஆக்டிவேட் பண்ணும்போது அவங்களுக்கு இயல்பாகவே தர்மகர்மாதிபதி யோகம் ஏற்பட்டு பொருளாதாரத்தில் ஒரு உன்னத நிலையை அடைய முடியும். அதுக்கடுத்து மூணாவதாக பூசம் நட்சத்திரத்தில் வந்து, அதாவது சனியோட நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் ரெண்டுமே இருக்குது. சனியோட நட்சத்திரத்தில் வர்ற நாட்களில் குரு வழிபாடு செய்கிறது, அதாவது சித்தர்கள் வழிபாடு செய்கிறது. அதே மாதிரி குருவோட நட்சத்திரம் வரும்போது சனி ஓரையில் சிவ வழிபாடு செய்கிறது. இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான வாழ்வியல் மாற்றத்தை தரும். பொருளாதாரத்தில் ஒரு உன்னதமான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த 4 பரிகாரம். அதுக்கடுத்து பூச நட்சத்திரத்தில் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சவர் வந்து வள்ளலார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. குறிப்பாக பூச நட்சத்திரம் வர அன்னைக்கு சொல்லுங்கள். வள்ளலார் வழிபாடை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. குரு சனி சம்பந்தம் உங்களுக்கு எப்பயுமே உங்கள் கூட வந்து சுபத்துவத்தோடு செயல்படும். நான் சொன்ன மாதிரி வந்து அசுபத்தன்மையை குறைத்து சுபத்தன்மையோடு செயல்படும். நீங்கள் வள்ளலார் வழிபாடு பண்ணுறவங்கெல்லாம் பாருங்கள், அவங்களுக்கு வந்து உயிர்காரத்துவமும் வந்து நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கும், பொருள்காரத்துவமும் ஒரு நல்ல நிம்மதியை கொடுக்கும். ஒரு மனுஷனுக்கு வந்து பொருளும் வேணும் அருளும் வேணும். அப்போ வள்ளலார் வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக பூச நட்சத்திரம் வர அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கை வந்து வளம் பெறும். இது வரைக்கும் பேச வாய்ப்பளித்த ஸ்டார் ஜோதிட அறக்கட்டளை நிறுவனத்திற்கு ராஜா சங்கர் ஐயாவுக்கு நன்றிகள். என்னோட பேச்சை இது வரைக்கும் பொறுமையாக கேட்ட அனைத்து ஆர்வலர்களுக்கும் நன்றிகள். தேங்க்யூ. ஆனந்தி, சேலம். இது 2019 இந்த கட்டுரை வந்து பாலஜோதிடன்ற புக்கில் வந்திருக்கு. இது நான் எழுதின கட்டுரை, இது ஆய்வு கட்டுரை. இந்த கட்டுரை வந்து ரொம்ப எனக்கு ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுத்தது. 9865220406.